ரமடான் நோன்பு நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க, அது தப்பில்லை, அது நல்ல விஷயம். அங்கே நீங்கள் குலா போட்டுட்டு தான் நிற்கணுமா? நீங்கள் என்ன இஸ்லாமிய கொஞ்ச காலமாக ரொம்ப போல்டாக போடுறீங்க ஜோசப் விஜய் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஜோசப் விஜய்ன்னு சொன்னால் சிலுவை தான் நம்முடைய அடையாளம். அதோட பேர் நின்றுருக்கலாம். என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், இப்போ டிவிகே கட்சியினுடைய தாவக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரமடான் நோன்பு அந்த நிகழ்வில் கலந்திருக்கிறார். நல்ல விஷயம், மகிழ்ச்சி. ஆனால் கேள்வி விமர்சனம் என்னன்னு சொன்னால், ரமடான் நோன்பு நிகழ்வில் நீ கலந்து கொள்ளும் போது நீங்கள் கலந்து கொள்ளுங்க, அது தப்பில்லை, அது நல்ல விஷயம், அதெல்லாம் ஓகே. அங்கே நீங்கள் குலா போட்டுட்டு தான் நிற்கணுமா? நீங்கள் என்ன இஸ்லாமியரா? நீங்கள் உங்களுடைய அடையாளத்தோடு எல்லாம் அங்கே போய் நிற்கணும். உங்களால் அந்த தைரியம் இருந்தால் அந்த நின்றுக்கலாமே. நீங்கள் ஜோசப் விஜய் தானே. ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாக ரொம்ப போல்டாக போடுறீங்க ஜோசப் விஜய் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஜோசப் விஜய்ன்னு சொன்னால் சிலுவை தான் நம்முடைய அடையாளம். அதோட போய் நின்றுக்கலாமே. இந்த கடைசியாக வந்த படங்கள் எல்லாம் அதோட சுற்றுறீங்க. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் போய் நிற்கணும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் அப்படியே போய் நிற்கணும். அதாவது உங்களுடைய மத அடையாளத்தோடு மற்ற மத நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்கிறவன் தான் ஒரு சுத்தமான மதசார்பற்றவன். நீங்கள் எப்படின்னு சொன்னால், ஜோசப் விஜய்ன்ற வேஷத்தை கலைச்சி வச்சுட்டு அங்கே போய் இஸ்லாமியர் என்ற வேஷத்தோடு போய் குல்லாவை போட்டுக்கொண்டு, உங்களோட கோஷ்டிகள் எல்லாமே குல்லாவை போட்டுருக்குது, போட்டுக்கொண்டு நின்று ஒரு நாடகத்தை ஆடுறீங்க. வேறு எங்காவது போனால் அங்கே வேலை பிடிக்கிறீங்க. அது மாதிரி இந்த சைவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் அது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டுட்டு, பௌத்தர்கள் அதோடு தவிர்த்து விட்டுட்டு, ஹிந்துக்கள்னு சொல்லும்போது ஹிந்துக்களாக சொல்கிற அவர்கள் காவி உடையத்தான் அவர்களோட தங்களுடைய அடையாளமாக காட்டுவார்கள். ஒரு ஹிந்துக்களுடைய நிகழ்வில் போய் நீங்கள் காவி உடைய போடுவீங்களா? அப்படி காவி உடையும் போட்டால் நீங்கள் சொல்லலாம், நான் மதசார்பற்றவன், எல்லா மதங்களுக்கும் பொதுவானவன். ஒரு இடத்துல மட்டும் பாசிச இந்துத்துவா அப்படின்னு சொல்லி அங்கே தவிர்க்கிறது. நாங்களும் அதை பாசிசம்னு தான் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கும் போகும்போது அந்தந்த எங்களுடைய மத அடையாளங்களை மறைத்து கொண்டு புதிய வேஷங்களோடு இப்போ அந்தந்த நிகழ்வுகளில் அந்தந்த மதத்தினுடைய அடையாளத்தை போட்டுக்கொண்டு, இதுவும் கூட சினிமா இல்லை, உங்களை மாதிரி நடிக்க மாட்டோம். நாங்கள் போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய அடையாளத்தோடு நாங்கள் போவோம். இல்லாட்டி நாங்கள் பொது அடையாளத்தோடு போயிட்டு வந்துடுவோம். அங்கே போய் அவர்கள் மாதிரியே வேஷத்தை போட்டு இந்த அரிதாதம் இதெல்லாம் பூசி கீசி சோடனை மேக்கப் எல்லாம் போடுற அந்த பழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது. நீங்கள் முதல்ல மதசார்பற்றவரா? நீங்கள் மதசார்பற்ற இல்லை, சரி, அதை விடுங்க. அதை விட்டு போட்டு அந்த டீம் இந்த டீம்னு சொல்லி எல்லாரும் சொல்லினா, நாங்கள் எந்த டீம் இல்லை, மக்கள் டீம் இல்லைன்னு, மக்கள் டீம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளோ பச்சை போய். நீங்கள் காங்கிரஸோட பேசுனீங்க, பிஜேபியோட இப்போ நேற்று வரைக்கும் பேசுனீங்க. இந்த தடவை பிஜேபி முடியாது, வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னால், எடப்பாடி என்ன உங்களை மாதிரி உங்களோட வயசுக்கு மேலே அவர்கிட்ட அரசியல் அனுபவம். எடப்பாடி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை வளர்த்து விடுறதுக்கு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணி காலில் கையில் விழுந்து இன்றைக்கு பொதுச்செயலர் ஆயிருக்கிறேன்னு சொன்னால் உங்களை வளர்க்குறதுக்கா? இல்லை, அவருக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு 5-10 சீட்டை கொடுத்து கூட்டணிக்கு சேர்க்கணும்னா சேர்ப்பார். அதை விட்டு போட்டு உங்களுக்கு சரிக்கு சமனாக கொடுக்குற அளவுக்கு நான் அவர் என்ன முட்டாளா? இல்லை அரசியல் தெரியாதவரா? இல்லாட்டி இந்த பாஜக கூட்டம் மாதிரி, இந்த அமித்ஷா மோடி மாதிரி அரசியல் கூமுட்டையா? அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் மிக தெளிவாக நின்றிருக்கார். என்ன கிடைச்ச தகவல் முறை கடைசி வரைக்கும் பிஜேபி விஜய் கொடுத்த ஆஃபரை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதுக்கு அடிபணியும் இல்லை. அவர் தெளிவாக நின்றபடியாக பிஜேபி போகிற வழி இல்லாமல் உங்களை அடித்து துரத்திடுச்சு.
அப்போ ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் அனாதையாக்கப்பட்டிருங்க. நான் திரும்ப சொல்லுவேன், நீங்கள் அனாதையாப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கு நீங்கள் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. முதல்ல நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னு பார்ப்பேன். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், 34 தொகுதிகளில் உங்களால் வேட்பாளரை போட முடியுமான்றதே ஒரு பெரிய சவால். அதையும் நான் உங்களுக்கு சவால். அதே மாதிரி நீங்கள் முதல்ல எலெக்ஷனில் நிற்கிறீங்களான்றது அடுத்த ஒரு சவால். சரியா? நீங்கள் அந்த பி டீம் இல்லை இந்த பி டீம்னு சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் பி டீமாக இருந்தீங்க. முதலாவது நாம் தமிழருக்கு, இறுதியாக பாஜகவுக்கு, விடப்பட்ட எல்லா கட்சிகளோடையும் நீங்கள் பேச்சுவார்த்தை செய்தீர்கள். திமுகவோட செய்யலைன்னு சொன்னால் குறைஞ்சது ஏதாவது ஒன்று எதிர்த்தா மட்டும்தான் அரசியலே செய்ய முடியும். அதுக்காக செய்தீங்கள். ஆனால் நிறைய பேர் சொல்லிடணும் என்னென்னு சொன்னால், பத்திரிகையாளர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லணும்னு சொன்னால், திமுகவினுடைய பி டீமே நீங்கள் தான். திமுகவில் இறக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நீங்கள். திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை உங்கள் பக்கம் இழுத்து திமுக தன்னுக்கான ஓட்டுகளை வச்சுக்கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வரணும். அதுக்கு போன முறை கமலஹாசன் மாதிரி இப்போ உங்களை இறக்கியிருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லினோம். தயவுசெய்து நீங்கள் இந்த வேஷம் போடுற இந்த நாடகத்தை நிப்பாட்டுங்க. நீங்கள் நடிகன்ன்றது அது திரையில் அதெல்லாம் ஒரு காலம். இனிமேல் உங்களுக்கு அந்த வாழ்க்கையும் இல்லை. அரசியலுக்குள்ள வேஷம் போடாதீங்க, நடிக்காதீங்க. ஒரு மனுஷனாக, ஒரு அரசியல்வாதியாக இனி என்றாலும் நீங்கள் சரியான நிலை நிற்க முயற்சி செய்யுங்க. அதான் நீங்கள் உங்களுடைய அந்த ரசிகர்களுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நன்றி.